கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக இந்த ஜெபிப்போமா என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஜெபிப்போமாங்கிற நிகழ்ச்சியின் வாயிலாக நம்ம அநேக முக்கியமான காரியங்களை பார்த்து அதற்காக ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட பெண்களுக்கு விரோதமாக இழைக்கப்படுகிற தீமைகளை குறித்து பார்த்து அது தடுக்கப்படவும் அதற்காக நம்ம உத்தரவாதம் செய்து ஜெபிக்க போகிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த நாட்கள்ல பார்க்கிறோம்ல, செய்திகள்ல எங்க திரும்பினாலும் பெண்களுக்கு விரோதமா, சிறு குழந்தைகளுக்கு விரோதமா அநேக தவறான காரியங்கள் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த காரியங்கள்லாம் எதனால நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்முடைய இருதயத்துல எழலாம். இது தற்செயலா நடந்ததா, இல்ல இதன் பின்னணியில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை இந்த நாள்ல நம்ம அறிந்து கொண்டு அதற்காக ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது கூட நம் மத்தியில் இருக்கிற சகோதரர் ஜேம்ஸ் சொர்ணராஜ் அவங்க இந்த காரியங்களை விளக்கி கூறி அதற்கப்புறம் நம்ம எல்லாரும் இணைந்து சகோதரிகளோடு கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபிப்போமா என்ற நிகழ்ச்சி மூலியமாய் மறுபடியும் உங்களை சந்திப்பிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் ஒவ்வொரு வாரங்களாய் நாம் சில காரியங்களை பார்த்து தேவன் வெளிப்படுத்த தீர்க்கதரிசனங்களை வைத்து நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் பெண்களுக்கு விரோதமாக இழைக்கப்படுகிற தீமைகள் மற்றது பின்னணியில் இருக்கிற பொல்லாத காரியம் என்னது என்று அறிந்து நாம் அதற்காக ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஆனால் தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமைகள் நிகழாத நாளே இல்லை என்று சொல்கிற அளவுக்கு ஒரே நாளிலே பல்வேறு விதமான பாலியல் வன்கொடுமைகள், பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலைமைகள் காணப்படுவதை, ஒரு ஆபத்தான சூழ்நிலை தேசத்திலே கடந்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. கடந்த மாதத்தில் மட்டும் 200க்கும் அதிகமான பாலியல் குற்றங்கள் நடந்திருப்பதாய் ஒரு கருத்து ஆய்வு சொல்லுகிறது. அது 100க்கு அதிகமான குற்றங்கள் சிறுமிகள் மீதான பாலியல் வன்முறை கொடுமைகள் நிகழ்ந்திருக்கிறது. மதுராந்தகத்துக்கு அருகே கடந்த மார்ச் 9 16 வயது சிறுமி கடத்தி செல்லப்பட்டு கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாள். அதே மார்ச் 10 தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் 17 வயது சிறுமி வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு உடல் துண்டு துணாக வெட்டப்பட்டு காட்டு பகுதியிலே சடலமாய் வீசப்பட்டதை நாம் செய்தித்தாள்களிலே பார்த்தோம். மே 17 அன்று புதுக்கோட்டை மாவட்டத்திலே வாய்ப்பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி பெண் கடத்தி கொல்லப்பட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதை நாம் செய்தித்தாள்களிலே பார்த்தோம். இந்த அதிர்ச்சியுற்ற நிகழ்ச்சிகள் தனக்கு நேர்ந்த அவலத்தை நேரடியாக வெளிப்படுத்த கூட அந்த பெண்ணால் முடியாத ஒரு சூழ்நிலை. மனித கொலைபாதகர்கள் இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்களை செய்து பெண்களை சீரழிப்பதை பார்க்கும்போது மிக வேதனையாக இருக்கிறது. கோவை மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் கடந்த மே 21 அன்னைக்கு 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட செய்தியை நாம் செய்தித்தாளில் படித்தோம். ஜூன் 17 கும்மிடிப்பூண்டியில் ஒரு பயங்கரமான பாலியல் வன்கொடுமை நிகழ்த்தப்பட்டது. 3 வயது குழந்தை பால் வன்கொடுமை செய்யப்பட்டு புதில் வீசப்பட்டதை நாம் எல்லாரும் அதை பார்த்து மிகவும் அதிர்ச்சிக்குள்ளானோம். ஜூன் மாதத்தில் மட்டும் ஒரே நாளில் சென்னை பொன்னூர் பகுதியில் 12 வயசு பெண்ணு, 3 வயசு பெண்ணு, 8 வயசு பெண்ணு மற்றும் 4 பெண்கள் ஒரே நாள் இந்த ஜூன் 16 மாத்திரம் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். கோவையில் ஜூன் 24 அன்று மற்றொரு இளம்பெண் காட்டுப்பகுதியில் முகம் சிதைக்கப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டதை நாம் செய்தித்தாளில் பார்த்தோம். இந்த தீமை பல இடங்களில் அரங்கேற்றப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. சென்னையில் அடையாறில் ஒரு கல்லூரி மாணவி, 22 வயதுள்ள கல்லூரி மாணவி கடத்தி செல்லப்பட்டு கூட்டு பால் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட செய்தியை நம்ம பார்க்க ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. இதை பார்க்கும்போது மக்கள் நடமாட முடியாத பயந்த சூழ்நிலை நம் தேசமும் நம் மாநிலமும் போய் கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது. அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அண்மை காலத்தில் அதிகரித்து வருவதை நாம் பார்த்து வருகிறோம். பள்ளி குழந்தைகள் முதல் 80 வயது உள்ள வயதான தாயார் வரைக்கும் அநேகர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுற துயர சம்பவங்களை நாம் கேட்டு வருகிறோம். அது தேசத்தில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. ஜூன் மாதத்தில் மாத்திரம் கிருஷ்ணகிரியில் 2 வயது குழந்தை, குமரபாளையத்தில் 7 வயசு குழந்தை, ஊத்தங்கல் 60 வயசு மூதாட்டி, மதுராந்தகில் 16 வயது சிறுமி, சென்னையில் 22 வயது உள்ள கல்லூரி மாணவி, இவர்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதை
அது செய்தித்தாளில் படித்தோம். ரொம்ப துக்ககரமான காரியம். சில மாதம் முன்பாக ஒரு சம்பவம் நடந்து உங்களுக்கு தெரியும். ஓடும் ரயிலில் போய்கொண்டிருக்கிற ட்ரெயினில் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அவளை கீழே தள்ளின சம்பவம் மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கின ஒரு சம்பவமாக இருந்தது. பாதிக்கப்பட்ட பெண்ணின் கருவில் இருந்த குழந்தை மரித்து போச்சு. யோசிப்பாரு, எவ்வளோ ஒரு துக்கமான ஒரு காரியம். அவளை அறிந்து வந்திருப்பாங்களா? அவங்க ஒரு ட்ரெயினில் போய் கொண்டிருக்கிறாங்க. இப்படி ஒரு பொல்லாத மனுஷன் வந்து நமக்கு பாலியல் தொந்தரவு கொடுப்பான்னு அவங்க நினைத்திருப்பாங்க. ஒரு குழந்தை, ஸ்கூலுக்கு போகிற குழந்தை, இந்த தீமை நமக்கு நடக்கும் என்று அந்த பிள்ளை நினச்சிருக்குமா? ஒரு வயதான பாட்டி, அவளுக்கு இந்த மாதிரி ஒரு தீமை நடக்கும்னு யோசிச்சிருப்பாங்களா? ஆனால் இந்த சம்பவம் நடக்கிறது. அது மாத்திரம் இல்லை, சென்னை வண்டலூர் அருகே ஒரு குழந்தை காப்பகம் 18 வயது சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லைகள் கொடுக்கப்பட்டதாய் புகார் எழுப்பப்பட்டு செய்தியாக வந்தது நம் கடந்த நாட்டில் பார்த்தோம். இது அனைத்தும் பார்க்கும்போது இது சாதாரணமான நிகழ்வாய் நமக்கு தெரியவில்லை. பார்க்கும்போது ஏதோ ஒரு மனுஷன் செய்கிற போல் இருந்தாலும் இப்படி உள்ள துணிகரமாக பிறந்த பிள்ளைகளை, 3 மாத குழந்தைகளை, 6 வயசு பிள்ளைகளை, 5 வயசு பிள்ளைகளை, 80 வயது மூதாட்டிகளை, இந்த மாதிரி தீமைகள் அரங்கேற்றப்படும் காரியங்கள் நடக்கும்போது யோசிச்சு பாருங்க, தேசத்தில் எப்படியான தீமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது இது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கு யோசிச்சு பாரு. இந்த மாதிரி குழந்தைகளுடைய கதல் சத்தம், அந்த சின்ன பிள்ளை சீரழிக்கப்பட்டு, அந்த பிள்ளைகள் வந்து கொடூரமாய் துன்புறுத்தப்பட்டு, சின்ன பிள்ளைங்களை, இந்த பிள்ளைகள் என்னன்னு கூட தெரியாத வயசில் யோசிச்சு பாருங்க. நம்மளும் பிள்ளைகளை வைத்திருக்கிறோம் இல்லையா? நம்மளும் குழந்தைகளை வைத்திருக்கோம் இல்லையா? அந்த பிஞ்சு குழந்தைகள் இப்படி போட்டு ஒரு கொடூரமான மிருக குணமுள்ள காரியங்களை கொண்டு வந்து நடத்துகிற அரங்கேற்ற காரியங்களுக்கு பின்னால் எப்படிப்பட்ட காரியம் நடக்கிறது யோசிச்சு பாருங்க. இது எல்லாமே திட்டமிட்டு செய்யப்படுற ஒரு காரியம். திட்டமிட்டு சாத்தானால் செய்யப்பட்ட ஒரு காரியம். மனுஷனை ஒரு கொடூர குணமுள்ளாய் மாற்றி அவனை கர்த்தர் உண்டாக்கின ஜனங்களை, கர்த்தர் உண்டாக்கின பிள்ளைகளை அவலட்சணமாக நடத்தி பெண்கள் மேல் ஒரு கோபத்தை கொண்டு வந்து அவளை பார்க்கும்போது ஒரு சின்ன பின்னமாக அவளை நடத்தி அவளை அலங்கோலமாய் மாற்றி குற்றுயிரும் கொலையுருமாய் தேசத்தில் வீதிகளை விழ வைக்கிறது தான் சாத்தானுடைய தந்திரங்களை ஒன்றாக இருக்கிறது. தேவனுடைய சாயலாக இருக்கிற பிள்ளைகளை அவன் நாசப்படுத்தி, கர்த்தருக்கு எதிராக அவனை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் படைத்த பிள்ளைகள், கர்த்தர் படைத்த கர்த்தர் படைத்த குழந்தைகளை வந்து தீமையான காரியம் நடைபெற்று அவர் விரோதமான காரியம் செய்ய ஆரம்பிக்கும் போது கர்த்தரை பழிவாங்க நினைச்சு அவர் பழிவாங்கிற மாதிரி சாத்தான காரியம் செய்தாலும் இந்த மாதிரி தீமைகளுக்கு பின்பாக எவ்வளோ கொடூரமான ஒரு குணம் இருக்க யோசிச்சு பாருங்கள். இப்போது நிறைய இடங்களில், கல்வி நிலையங்களை பாருங்கள், வேலைக்கு போகிற இடங்களில், பிரயாணப்படுற இடங்களில் பெண்கள் மனதளவில், உடல் அளவில் தவறான கால் உள்ளாக்கப்பட்டு இந்த பாலியல் வன்கொடுமைகள் ஆளாக்கப்படுவதை அனுதினமும் நம்ம பார்த்து வருகிறோம். முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் வட மாநிலங்களை காட்டிலும் தென் மாநிலங்கள், அது விசேஷமாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு அநேகமான காரியம் நடந்து கொண்டு வருகிறது. அநேக வீடுகளில் உங்களுக்கு நிறைய தெரியும், நிறைய சொந்த குடும்ப உறவுகள் தன் சொந்த குடும்பத்தார் நிமித்தமாகவே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதை செய்தித்தாளில் படிக்கிறோம். நல்லவங்க நினச்சி, சின்ன குழந்தை நினச்சி அவனை வீடு நம்பி அனுப்புவோம். அப்படிப்பட்ட இடங்கள் அந்த தீமையானது நடக்கிறது. பெண்கள் மேல் வரப்போகிற தீமைகள் இது சாதம் நடக்கிறதா என்று இதை குறித்து ஆண்டவர் ஏதாவது பேசியிருக்கிறாரா அப்படின்னு பார்ப்போமானால், கர்த்தர் இதை குறித்து மதிப்புக்குரிய தேவனுடைய தீர்க்கதரிசி ஐயா வின்சென்ட் செல்வகுமார் அவர்களுக்கு கர்த்தர் இதை 2/1/2019 பெங்களூரில் நடந்த ஒரு தீர்க்கதரிசன கூடுகையில் கர்த்தர் தம்முடைய தாசன் மூலியமாய் தம்முடைய தீர்க்கதரிசியாய் கர்த்தர் பேசியிருக்கிறார். பெண்களுக்கு விரோதமான வன்முறைகளும் தீமைகளும் தொடர்ந்து தேசங்களில் காணப்பட்டாலும் இனி வருகிற காலங்களே அது தீவிரமடையும் என்று கர்த்தர் பேசியிருக்கிறார். 2019 பேசின அந்த தீர்க்கதரிசன கூடுகையில் நீங்கள் அநேகரில் வந்திருப்பீங்க. அதில் கர்த்தர் பேசின காரியம், பெண்களுக்கு விரோதமான வன்முறைகளும் தீமைகளும் தொடர்ந்து தேசங்களில் காணப்படுது. அது காணப்பட்டால் இனி வரும் நாட்களில் இது தீவிரமடையும், இது அதிகமாகும், அது காட்டு தீயை போல தீவிரமாய் பரவும். ஸ்திரீகளிடத்தில் சாத்தானுக்கு இருக்கிற பகை சாத்தான் தீவிரமாக்கி பெண்கள் விரோதமான கிரிகளை கட்டவிழ்த்து விடுவான் என்று கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் கர்த்தர் பேசியிருக்கிறார். அது நிமித்தமாய் பெண்களின் மாம்சம் வீதிகளிலும் அவருடைய இரத்தமானது சாலை ஓரத்தில் சிந்தப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் பேசியிருக்கிறார். அதனால தான் இப்படிப்பட்ட தீமைகள் முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு பயங்கரமான தீமைகள் தேசத்தில் நடப்பதற்கு காரணம் என்ன, ஏன் இது நடக்குது என்று பார்ப்போமானால், ஒரு கொடூரமான புத்தியை கொண்டு வந்து கர்த்தர் ஏற்படுத்தின வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பெண்கள், கர்த்தர் சொன்னார்ல, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரர், உங்கள் குமாரத்தி, உங்கள் பிள்ளைகள், உங்கள் ஊழியர்கள் இவெல்லாம் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள். அப்போ ஒரு பெரிய தீர்க்கதரிசன சந்ததி உருவாகி விடாதபடிக்கு அவர்களை தீமையிலே சிதறடிக்கும், தீமையிலே அவரை மறிக்க வைக்கும், அவர் ரத்தம் சிந்த வைக்கும்,
அவருடைய சரீரங்களை சின்ன பின்னமாக்கவும் அவங்களை அருவருப்பாய் நடத்துவோம். சாத்தான் உள்ளத்தில் ஒரு பயங்கரமான ஒரு வெறி, அது நிமித்தமாக அநேக பிள்ளைகளை அவன் சீரழிக்கிறான். இந்த சமூகம் நடந்து கொண்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து ஏப்ரல் 2017 அன்று பெண்களுக்கு விரோதமான தீமைகளை குறித்து ராமநாதபுரம் நடந்த ஒரு தீர்க்கதரிசன கூடுகையிலே கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் மதிப்புக்குரிய தேவனுடைய தீர்க்கதரிசி ஐயா வின்சென்ட் சிவகுமார் மூலியமாய் கர்த்தர் பேசினார். அவர்கள் பேசின காரியம் என்னவென்றால், பள்ளிக்கு செல்லும் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், வெளியிலே வேலைக்கு செல்லும் பிள்ளைகள், கன்னி பெண்கள், சிறு பெண் குழந்தைகள் என அநேகர் கொடூரமாய் கொலை செய்யப்பட்டு அவருடைய பிரேதங்கள் முள் புதர்களிலும் ஆற்றங்கரை ஓரங்களிலும் கற்பாறைகள் நடுகளிலும் அது வீசி எறியப்படும். வீதி ஓரங்களிலும் அது வீசி எறியப்படும். நடுஇரவு ஜாமங்களிலே பெரிய பெரிய சாலை ஓரங்களிலே அவர்கள் சரீரங்கள் வீசி எறியப்பட்டு குற்றூரும் கொலையுரமாய் மாற்றப்பட்டு அவருடைய சரீரங்கள் அலங்கோலமாக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல பேசியிருக்கிறார். இப்படிப்பட்ட செய்திகளை இனி வரும் நாட்டில் நீங்கள் கேள்விப்படுவீர்கள் என்று கர்த்தர் பேசியிருக்கிறார். இது யதார்த்தமாக நடக்கிற ஒரு சம்பவம் அல்ல. இந்த காரியம் சாத்தான் உள்ளத்தில் இருக்கிற ஒரு வஞ்சகமான ஒரு கொடிய காரியம். ஏன் அவன் ரத்தம் சிந்த வைக்கிறான்? ஒவ்வொரு முறை ரத்தங்கள் சிந்தப்படும் போது அவன் தன்னை பலப்படுத்திக் கொள்கிறான். இந்த பிசாசை பலப்படுத்துறதுக்கு இந்த ரத்தம், பூமியிலே மனுஷனுடைய ரத்தம், அதுவும் சிறு பிள்ளைகள் ரத்தம் சிந்தப்படுவது, ஒவ்வொரு முறையும் அந்த ரத்தம் சிந்தப்படும் போது பிசாசு தன்னை பலப்படுத்தி கொடிய வேட்டைக்காய் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறான்னு சொல்லி கர்த்தர் பேசியிருக்கிறார். அப்போ ஆண்டவர் பேசின காரியம், சாத்தான் இந்த மாதிரி காரணம்லாம் செய்கிறான் என்று 2017 19 கர்த்தர் பேசினார். இதற்கு விரோதமாய் எழும்புகிறவன் எங்கே? யார் இதை எதிர்த்து நிற்பான்? இந்த மாதிரி தீமை நடக்கிறது, சத்துரு எதிர்க்கிறவன் யார் இதற்கு விரோதமாக எழுவி நிற்பான்? என் தேசத்தின் ஜனங்கள் மாம்சத்தை காக்கிறவர்கள் எங்கே? என் பிள்ளையுடைய மரணத்தை தடுக்கிறவர்கள் எங்கே? கர்த்தர் தன் ஜனங்களை பார்த்து கேட்கிறார். 2019 2017 இந்த தீர்க்கதரிசனமானது வெளிவந்த போது ஆண்டவர் பார்த்து கேட்டார், இந்த தீமை நடக்குது, இது விரோதமாக சத்துருவை எதிர்க்கவும், இந்த தீமையை முடக்கவும், இந்த சத்துருடைய திட்டங்களை அதமாக்கி போடுவோம், அவனுடைய திட்டங்களை முடக்கி போடுவோம். எழும்புகிற என் சந்ததி எங்கே? ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்பி இதை முடக்கி போடணும் அல்லவா? இது விரோதமாக எழும்புறோம் நீங்க, சத்துரு விரோதமாக எழும்புறோம் நீங்க, தேசத்தின் ஜனங்களை மாம்சத்தை காக்கணும் நீங்க. ரத்தம் சிந்தப்படுகிறது, சிறு பிள்ளையுடைய மாம்சம் தேசத்தில் வீசப்படுகிறது. கல்லூரிக்கு போகிற பிள்ளைகளும் மானபங்கப்படுத்தப்படுறாள். வயதான மூதாட்டிகள் கூட இன்றைக்கு தேசத்தில் அவர் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. கர்ப்பிணி பெண்கள் அவர் வாகனத்தில் போகும்போது, ஒரு ட்ரெயினில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது அவங்களை அறியாத ஒரு எதிர்பாராத சூழ்நிலை அப்படிப்பட்ட தீமைகளை எதிர்நோக்குறாங்க. இந்த தீமையை நான் தடுக்கிறோம் யார் என்று கர்த்தர் பேசி இருக்கிறார். அது கர்த்தர் நமக்கு எதிராய் கேட்ட கேள்வி. யார் தடுப்பான்? அன்று சார் இப்படியாய் பெண்களை அவலட்சியமாக நடத்தி அவள் ரத்தத்தை சிந்த பண்ணும்படி பொல்லாத சத்துரு அநேகரை அரக்க குணமுள்ளாய் மாற்றி வருகிறான். அப்போ இந்த அரக்க குணமாய் மாற்றுகிறவனுக்கு விரோதமாய் எழும்புறவன் எங்கே? அவன் யார் எழும்பணும்? ஜெபிக்கிறவன் எழும்பணும், உத்திரவாதம் பண்ண எழுப்பணும், தேவனுடைய சமூகத்தில் திறப்பில் என்று ஜெபிக்கிறவன் எழுப்பணும். இவர்கள் எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார். என் தேசத்தின் ஜனங்கள் மாம்சத்தை காக்கிறவன் எங்கே? யாரால் காக்க முடியும்? அரசாங்கத்தில் காக்க முடியாது, பெரிய ஒரு மிலிட்டரி இராணுவத்தில் காக்க முடியாது. ஜெபிக்கிற பிள்ளையோட நாவில் கர்த்தருடைய அதிகாரம் இருக்கிறது. ஆமென். இதை விரோதிக்கிற சத்துரு கர்த்தருடைய பிள்ளை எழும்பி வரும்போது, ஜன மாம்சத்தை அவன் குறி வைக்கும் போது, பிள்ளையுடைய மரணத்தை அவன் குறி வைத்து கொண்டு வரும்போது, அதை ஜெபிக்கிற பிள்ளையுடைய சத்தம், ஜெபிக்கிற பிள்ளையுடைய அந்த உத்தரவாதத்தின் வார்த்தை, ஜெபிக்கிற பிள்ளையுடைய அந்த முழங்கால், அந்த ஜெபிக்கிறவருடைய கண்ணீர், இதை மூலிமா சத்துருவை நீங்கள் முடக்கி போடலாம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய தேசத்தில் பெண்கள் இப்படிப்பட்ட தீமைகளிலிருந்து பாதுகாக்கும்படி உத்தரவாதம் பண்ணுற எழுமணும், ஜன மாம்சத்தை காக்கிற எழுமணும், பிள்ளைகள் மரணத்தை தடுக்கணும் எழுமணும். யார் எழும்புவான்? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், கர்த்தருடைய நாமத்தை தரித்திருக்கிற ஜனங்கள், எடுப்பில் தெரிந்து கொள்ளப்பட்டவன், சத்துருவை எதிர்கொண்டு யுத்தம் பண்ண அழைக்கப்பட்டவன், இவங்களவா எழும்பி இதற்காக ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட ஜனங்கள் எழும்பும்போது கர்த்தர் இந்த தீமைகளை மட்டுப்படுத்தி போடுவார். நாட்டில் நாம் ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் எங்கள் தேசம் இப்படிப்பட்ட தீமை வருது, இப்படிய காரணம் வருது ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் யோசிச்சு பாருங்க, இது யாரோ ஒரு குடும்பம் நடக்குது, ஒருவேளை நம்ம குடும்பத்தில் நடந்தால் எப்படி இருக்கும்? அப்போ தேசத்தில், குடும்பத்தில், சபைகளில் நம்ம குடும்ப பெண் பிள்ளைகள், பெண்கள், இவர்களை இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் அதுக்கு ஜெபிக்கிற ஜனங்கள் எழுப்பணும். சாத்தானுடைய இந்த கொடூரமான தந்திரத்தில் நீ ஒருவரும் சிக்கிவிடாதபடிக்கு அவர்கள் கர்த்தராகிய தேவன் அதுக்கு சத்துருக்கு எழுப்பி யுத்தம் பண்ணணும், எழுப்பி இதுக்காக ஜெபிக்க கர்த்தர் அழைத்திருக்கிறார்.
ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, கடைசி கால எழுப்புதல் கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை எழுப்பியிருக்க அதே வேளையில சாத்தான் அவளை தீவிரமாய் குறிவைத்து அவள் ரத்தங்களை சிந்த வைத்து அவளுடைய மாம்சத்தை வீதியில வீச பண்ணுற காரியங்கள் செய்வதற்கு முன்பாக, அவன் சிந்தையில எண்ணத்துல திட்டம் வருவதற்கு முன்பாக கர்த்தருடைய ஜனலா என்னுடைய ஜனம் எழும்பி அவன் நாவை அடைக்க போட, அவன் தந்திரங்களை முடைக்க போட கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். தேசிய பெண்களுமான தீமைகள் கட்டொழுக்கப்படும் போது, ரத்தம் சிந்தப்படும் போது, தெருக்களில் ரத்தம் சிந்தப்படும் போது, வீதிகளில் பொது இடங்களில் இப்படிப்பட்ட பிரேதங்கள் விழுந்திருக்கும் போது கர்த்தருடைய கோபாக்கின தேசம் கடந்து வரும் அல்லவா, அப்பாவிகளோட ரத்தம் தேசத்தில் சிந்தப்படும் போது முன்ன பின்ன தெரியாத பிள்ளை, ஒரு பிஞ்சு குழந்தை, அந்த பிஞ்சு குழந்தை அதுக்கு என்னன்னே தெரியாது, பாலியல் வன்கொடுமைனா என்னன்னு தெரியாது, பாலியல் பலாத்காரம் என்னன்னு தெரியாது. அந்த பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி ஒரு 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 நெருக்கலை சிக்க வைத்து, அந்த பிள்ளைகளை கதற வைத்து, அவன் ரத்த சித்த வைத்து, அவளை மறிக்க வைத்து, இப்படி பிரேதங்கள் திரளத்திலாய் பூமியில் விழும்போது கர்த்தருடைய பார்வை அந்த தேசம் எப்படி இருக்கும்? அந்த தேசம் ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ கர்த்தர் அந்த தேசத்தை கோபத்தான சபிக்க முடியாத சூழ்நிலை வந்துடும் அல்லவா. கர்த்தருடைய கோபாக்கிற தேசத்தில் கடந்து வராதபடிக்கு உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிற கர்த்தர் திரளாய் எழுப்ப வேண்டும். அது மாத்திரம் இல்லை, பள்ளி கல்லூரிகளில், குறிப்பாக விடுதிகளில், காப்பகங்களில் தங்கி படிக்கிற பிள்ளைங்க நிறைய ஸ்கூல் பிள்ளைங்களை பாருங்கள், காலையில் படிக்கிறவங்க பாருங்கள், பல இடத்துல வெளி ஊர்களில் தங்கி படிப்பாங்க. அவருடைய பாதுகாப்பு யார் பாதுகாக்க முடியும்? யார் பாதுகாக்க முடியும்? அரசாங்கம் பாதுகாக்க முடியுமா? ஆளுகளை பாதுகாக்க முடியுமா? எப்போதும் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியுமா? முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் முழங்கால் படிடும்போது, கர்த்தருடைய கைகளை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, கர்த்தருடைய பிள்ளைகள் திறப்பில் நிற்கும் போது, கர்த்தருடைய பிள்ளை கண்ணீர் வடித்து ஜெபிக்கும் போது கர்த்தராகிய தேவன் அவர்கள் பாதுகாப்பு அனுப்புவார். கர்த்தர் தூதில் அனுப்பி அவளை பாதுகாத்துக் கொள்வார். இவன் கர்த்தர் விசேஷ பாதுகாப்பு கடந்து வர முடியாது. சத்துருவான் இந்த பிள்ளை எந்த தீட்டுப்படுத்தி விடாதபடிக்கு அவருடைய ஜீவன் உருவமாய் எழும்பி போராடு எல்லா பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் கருத்தில் ஆண்டவர் இப்படிப்பட்ட தீவின் வரவே கூடாது. ஆண்டு சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுப்புற பொல்லாத ஆவிகள், தன்னுடைய பலத்தை பெருக்கிக் கொள்ள இருக்க ரத்த சிந்திக்கிற பொல்லாத ஆவிகள், அதன் பின்பு கிரீசுற பொல்லாத மனிதர்கள், மந்திரவாதனாலும் பில்லி சுனத்தினாலும் யாகத்தினாலும் கிரீ நடப்பித்து அவளை பொல்லாத மனிதர்களாக மாற்ற வைக்கிறது பொல்லாத திட்டங்கள், தேசத்தில் பாலியல் வன்முறைகள், சிறு பிள்ளைகள் மாசில்லாத குற்றங்களை தேச சிந்த பண்ண வைக்கிற இந்த பொல்லாத ஆவியின் வல்லமைகள் இயேசுவை நாமத்தில் கட்டப்பட முடியாது ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரம் இல்லை, பெண்கள் விரோதமான கொடூரமான வன்முறைகள் நடப்பிக்கப்படி சத்துரு எங்கெல்லாம் திட்டம் வைத்திருக்கானோ, எங்கெல்லாம் அந்த சத்துருடைய தீமைகள் நடத்தப்படுதோ அந்த இடங்களை குறிவைத்து அந்த இடங்கள்லேருந்து கிரியை செய்ய எல்லா விதமான பொல்லாத ஆவிகள், பொல்லாத வல்லமைகள், பொல்லாத மனிதர்கள், திரைமறையில் செய்யப்படுற எல்லா விதமான காரியங்கள் அரக்க குணமாய் மனிதர்களை மாற்றி, அங்கே இருக்கிற ஜனங்களை மாற்றி, வாலிபர்கள் அப்படிப்பட்ட தீமைகளை சிக்க வைத்து அவங்களை பொல்லாத மனுஷனை மாற்ற இந்த பொல்லாத சாத்தானுடைய தந்திரங்கள் கட்டப்பட முடியாது, சாத்தான சூழ்ச்சிகள் அபத்தமாக்கப்பட முடியாது, சாத்தான எல்லா விதமான கிரியைகள் இயேசுவை நாமல்ல அற்று போக முடியாது ஒப்புட்டு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கீங்களா? கர்த்தர் சொல்றார், சத்துருவைக்கு விரோதமாய் எழுவி நிற்கிறவன் யார்? அநேகர் மாம்சத்தை பட்சிக்கும்படி சத்துரு கிரியை செய்கிறானே, அதை தடை செய்வன் யார்? திறப்பு நிற்கிறவன் யார்? ஜெபிக்கிறவன் யார்? எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமை தரித்து கொள்ள முடியாது கர்த்தர் அழைத்திருக்கிறார். நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். எல்லாம் உத்தரவாதம் பண்ணி, உத்தரவாதம் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இந்த தீமை வரக்கூடாது, எங்கள் பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் ஒப்பு கொடுங்க, உங்கள் சிறு குழந்தைங்க பேரை சொல்லி முன்னால் கூட்டி நிற்க வச்சு, ஆண்டவரே எங்கள் பிள்ளைங்க மேலே அவங்களுக்கு போக்கில் வரணும், தேவனுடைய பாதுகாப்பு மேலே இருக்கட்டும், அவங்க கடந்த ஒரு கர்த்தருடைய தூத்தில் முன்னும் பாளையம் இருக்கட்டும், அவங்க மேலே இயேசு கிறிஸ்துவின் கல்வாரத்தை தெளிக்கிறோம். எங்கள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது, ஹாஸ்டலில் படிக்க போகும்போது, ட்ரெயினில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது, எங்கே போகலாம், யார் நிமித்தமாக எந்த பொல்லாத வன்கண்ணும், எந்த பொல்லாத மனுஷனுடைய பொல்லாத கண்களோ எங்கள் பிள்ளைங்களை படவே கூடாது. தேவனுடைய பாதுகாப்பு கடந்து வர முடியாது. நான் ஒப்புட்டு ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்கலாங்க. உங்கள் பிள்ளைங்கள்லாம் கூட கூட்டுவாங்க, அவங்க முன்னால் ஒப்புடு, வாலிப பிள்ளைங்க, வாலிப பிள்ளைகளை பேர் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் சிறு குழந்தை அவங்க மேலே இயேசு ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். வாங்க நாம் எல்லாம் இணைந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறார். உத்தரவாதம் பண்ண ஜெபம் எங்கே? கர்த்தருடைய நாமத்தில் நின்று தீர்க்க தரிசனமாய் வார்த்தையை கேட்டு அது வார்த்தையை பேசி அந்த முடக்கிறவன் எங்கே என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எளிமையின்றி ஜெபிக்கிறோம். வாங்க நாம் ஜெபிப்போம். என்ன நேயர்களே, இன்னைக்கு அநேக காரியங்களை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். பெண்களுக்கு எதிரான தீமைகளை குறித்தும் கர்த்தர் பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாம் அறிந்து கொண்டோம். தொடர்ந்து இதை வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி தொடர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நல்ல ஜெப வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, எங்கள் தேசத்தில் பெண்களுக்கு எதிரான எவ்வளோ தீமையான செய்திகளையும் ஆண்டவரே
ஆண்டவரே அவர்களுக்கு எதிரான நடக்கிற வன்முறைகளையும் குறித்ததான செய்திகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேள்விப்படுகிறோமே ஆண்டவரே. இந்த காரியத்தை இந்த நாளிலே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். பெண்களாய் இணைந்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் ஒரு விசையாய் எங்கள் தேசத்தின் மேலும் மனமிறங்க வேண்டும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும்படிக்காக உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சமீபத்தில் நாங்கள் கேள்விப்படுகிறோமே, ஒவ்வொரு நாள் செய்தித்தாள்களை நாங்கள் திறக்கும் பொழுது ஆண்டவரே, பெண்களுக்கு எதிரான அநேக தீமையான காரியங்களை குறித்தும் ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுக்கு எதிரான ஆண்டவரே அப்பா தீமையான சம்பவங்களை குறித்து நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. இந்த தீமையான காரியங்கள் தினமும் அது பெருகி கொண்டே இருக்கிறதே அப்பா. உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தேவனுடைய பாதுகாப்பின் கரத்திற்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண் பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் நீங்க பாதுகாத்து கொள்ள வேண்டும்படிக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்க சபையில் இருக்கிற பெண்களை கர்த்தர் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எங்க குடும்பத்தில் இருக்கிற பெண்களை கர்த்தர் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. வாலிபர்களை கர்த்தர் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, சிறு குழந்தைகளை கர்த்தர் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் நீங்க பாதுகாத்து கொள்ள வேண்டும்படிக்காக அப்பா தகப்பனே, ஒவ்வொருவர் மேலும் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தத்தை தெளித்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தான் இந்த நாட்களில, இந்த தீமையான நாட்களில் எங்களுக்கு பாதுகாப்பு ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்க ஜெபத்தை கர்த்தர் நீர் கேட்டருளும் ஆண்டவரே, கேட்டருளும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம தேசத்தில் இருக்கிற பெண்களை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் ஒவ்வொருவர் மேலும் கடந்து வரும்படிக்காக நம்ம ஒப்பு கொடுத்து செபிக்க போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரியோடு இணைந்து இந்த காரியத்திற்காக நம்ம செபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது கூட ஏசப்பா, எங்கள் தேசத்தில் இருக்க பெண்களை உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பார்க்குறோமே ஏசப்பா, பெண்களுக்கு எதிரான தீமைகள் இந்த காலத்தில் எவ்வளோ பெருகி கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. வயது வரம்பின்றி சிறு குழந்தைகள் முதல் ஏசப்பா வாலிப பிள்ளைகள், வயோதிபர்கள் என ஆண்டவரே எந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல் ஏசப்பா எவ்வளோ தீமைகள் அவளுக்கு எதிராக நடந்து வருகிறது நாங்கள் பார்க்குறோமே ஏசப்பா. ஆண்டவரே, நாங்கள் அந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீங்கள் மனம் இறங்குங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் இருக்க பெண்களை முழுதுமாக நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, வேலைகளுக்கு போகும்போது அவங்க கூட இருங்க தகப்பனே. போக்கில் வரத்திலும் கூட வாங்க ஆண்டவரே. முக்கியமாக ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அந்த இடங்களில் இருக்கிற பெண்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு குழந்தைகள் எல்லாரையும் உடைய கரங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. தங்களுக்கு என்ன நடக்கிறது என்ன ஏதுன்னு கூட தெரியாத ஒரு சிறு குழந்தைகள் கூட ஏசப்பா எவ்வளோ கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுகிறார்களே தகப்பனே. கர்த்தர் மனம் இறங்குங்க. கர்த்தர் ஒரு விஷயம் எங்கள் தேசத்தில் இருக்க பெண்களை பாதுகாத்து கொள்ளும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஏசப்பா. இந்த மாதிரி காரியங்கள் நடைபெறாதபடிக்கு கர்த்தர் நீங்களே எங்களை பாதுகாத்து கொள்ளும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் சபையில் இருக்கிற பெண்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆர்ஃபனேஜஸில் இருக்க சிறு குழந்தைகள் முதல் ஆண்டவரே அங்கே இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுக்கு யார் ஏசப்பா பாதுகாப்பு? நீங்கள் மட்டும்தானே ஏசப்பா எங்களுக்கு பாதுகாப்பு. அரசாங்கம் பாதுகாக்க முடியாது, வேறு யாருமே பாதுகாக்க முடியாது. கர்த்தர் நீர் ஒருவரே பாதுகாப்பு தகப்பனே. ஆண்டவரே, ஒரு விஷயம் எங்களை முழுவதுமாக அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். அப்பா, தொடர்ந்து நீர் எங்கள் ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் மேலே கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் கடந்து வர வேண்டும்படிக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சமீப நாட்களாக நாங்கள் செய்தித்தாள்களை கேள்விப்படுகிறோமே ஆண்டவரே. அநேக குடும்பங்களுக்குள்ளாக எவ்வளோ குழப்பமான காரியங்கள் ஆண்டவரே. தங்களுடைய சொந்த குடும்பத்தை தங்களுடைய கையை வைத்தே தங்களுடைய காரியங்களை வைத்து கெடுத்து கொள்ளுகிற காரியங்களை நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. அப்பா, குடும்பங்களுக்குள்ளாக கள்ளத்தனமான தொடர்புகளை கொண்டு வந்து அது நிமித்தமாக சொந்த பிள்ளைகளையும் சொந்த அப்பா தகப்பனை கணவனையும் கொலை செய்கிற அநேக செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகிறோமே ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இது போன்ற காரியங்கள் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களிலே நடைபெறாதபடிக்கு தேவனுடைய கரத்தில் இந்த வேலையில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். விசேஷ விதமாக எங்கள் குடும்பங்களில் இருக்கிற வாலிப பெண் பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. முகம் தெரியாத நபர்களோடு ஏற்படுகிற அந்த உறவு நிமித்தமாக தங்களுடைய வாழ்க்கைகளை சீரழித்துக் கொள்ளுகிற காரியங்களை நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. அப்பா, அவங்களுடைய இருதயங்களை கர்த்தர் நீங்க திறங்க. ஒவ்வொருத்தரோட கர்த்தர் நீங்க பேசுங்க. அவங்களோட கர்த்தர் நீங்க இடைப்படுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் ஆண்டவரே அப்பா எங்க கிறிஸ்துவ குடும்பங்கள் மேல இறங்கி வரும்படிக்காக எங்க தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பெண் பிள்ளைகள் மேலும் குடும்பத்தை நடத்துகிற ஸ்திரீகள் மேலும் வரும்படிக்காக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆவியானவர் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இது போன்ற சம்பவங்கள் இனி எங்கும்
அரங்கேறாதபடிக்கு தேவனுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்னு சொல்லி நம்ம குடும்பங்களையும் வாலிப பெண் பிள்ளைகளையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து சகோதரியோட இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்பா, இந்த நேரத்துலையும் கர்த்தாவே சப்பா எங்கள் தேசத்தில் இருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்களில் ஆண்டவரே நாங்கள் அநேக கர்த்தாவே சப்பா நியூஸ் பார்க்குறோமே ஆண்டவரே. பெண்கள் கர்த்தாவே சப்பா தவறான தொடர்புகளுக்கும் லட்சியான காரியங்களை நடப்பிக்கிறது நிமித்தமாக ஆண்டவரே குடும்பங்கள் சீர்கெட்டு போகுது ஆண்டவரே. தன் சொந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை கொலை செய்யும்படியான கர்த்தாவே சப்பா சூழ்நிலைக்கு நேராக கடந்து போகிறாங்க ஆண்டவரே. கர்த்தர் நீங்கள் தாமே இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவீராக ராஜா. ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும் உங்களுடைய கல்வாரி ரத்தம் தெளிக்கப்படட்டும். கர்த்தருடைய ஆளுகை கடந்து வரும்படிக்காக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பெண் பிள்ளைகளையும் ஆண்டவரே விசேஷித்தமாய் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த கடைசி காலத்தில் ஒரு பரிசுத்த சந்ததியை பிறப்பிக்கக்கூடிய ஆண்டவரே ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அவர்களிடத்தில் இருக்கிறதல்லவா ஆண்டவரே. கர்த்தர் நீங்கள் தாமே அவர்களை வேலி அடைப்பீராக ராஜா. அவர்களை கரைப்படுத்தி ஆண்டவரே இந்த நாட்களில் பரிசுத்த சந்ததியை கர்த்தாவை பிறப்பிக்க முடியாத படிக்க இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீர் மாற்றி போடுங்க ஆண்டவரே. குடும்பங்களை கர்த்தருடைய சமாதானமும் கர்த்தருடைய ஆளுகையும் கடந்து வரும்படிக்காக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீங்கள் தாமே வழி நடத்துவீராக ராஜா. இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல தகப்பனே, ஆமேன். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை கர்த்தர் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த சமுதாயத்தில் பெண்களுக்கு எதிரான பாதிப்புகளை கொண்டு வரவும் ஆண்டவரே அப்பா தகப்பனே பாதிப்புகளை கொண்டு வந்து சமுதாயத்தை கெடுக்கும்படிக்காக எழும்பி போராடுகிற பொல்லாத கிரிகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டி அதை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்ல கரம் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண் பிள்ளைகள் மேலே கடந்து வர வேண்டும்படிக்காக உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எழுப்புதலுக்காக முன்குறிக்கப்பட்ட இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் கர்த்தருடைய கல்வாரி இரத்தத்திற்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இவர்களை கரைப்படுத்தும்படி திசை திருப்பும்படி ஆண்டவரே தேவனுக்கேற்ற காரியங்களை சிந்திக்க முடியாதபடிக்கு எழும்பி போராடுகிற பொல்லாத கிரிகள் இயேசுவின் நாமத்தினாலே அது கட்டப்படுவதாக ஆண்டவரே. குற்றமில்லாத மாசற்ற இரத்தத்தை சிந்த பண்ணி அது நிமித்தமாய் தன்னை பலப்படுத்திக் கொள்ளும்படிக்காக எழும்பி போராடுகிற பொல்லாதனுடைய கிரிகள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அது கட்டப்பட வேண்டும்படிக்காக உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆவியானுடைய கரம் ஆண்டவர் எங்க குடும்பங்கள் மேலும் எங்க சபைகள் மேலும் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண் பிள்ளைகள் மேலும் வாலிபர்கள் மேலும் சிறு பிள்ளைகள் மேலும் கடந்து வர வேண்டும்படிக்காக உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் பொல்லாத சத்ருவானவன் விரைக்கிற ஒவ்வொரு கண்ணில் ஆண்டவரே யார் ஒருத்தரும் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் நீர் அவர்களை பாதுகாத்து நடத்த வேண்டும்படிக்காக உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்னு சொல்லி இந்த காரியத்திற்காக நம்ம சகோதரியோட இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு பெண் பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்களில் அநேக பெண் பிள்ளைகள், அநேக சிறு பிள்ளைகள், அநேக வாலிப பிள்ளைகளுடைய ரத்தத்தை சிந்த பண்ணி அது நிமித்தமாக தன்னை பலப்படுத்திக் கொள்ளும்படிக்காக எழும்புகிற பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால கட்டப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்கள் நாங்கள் திரளான செய்திகளை கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. வீதியோரங்களில், தெருக்களில், அநேக இடங்கள் ஆண்டவரே பெண் பிள்ளைகளுடைய ரத்தம் சிந்தப்படுகிற காரியங்களை கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட காரியங்களை நடப்பிக்கும்படிக்காக எழும்புகிற பொல்லாத மனிதர்களுடைய முகத்திரை இயேசுவின் நாமத்தினால கிழிக்கப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பெண் பிள்ளைகளுக்கு விரோதமான இப்படிப்பட்ட தீமையான காரியங்கள் நடப்பிக்கிற பொல்லாத மனிதர்களுடைய திட்டங்கள் அது இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்டதான பொல்லாத மனிதர்களுடைய பாதங்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் சுற்றி திரியாதபடிக்கு கர்த்தர் தாமே ஆளுகை செய்யும்படிக்காக இந்த வேளையில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பன், இந்த நாட்களில் நாங்கள் கேள்விப்படுறோம் அநேக சிறு பிள்ளைகளுடைய ரத்தம் சிந்த படுகிற காரியங்களை பார்க்கிறோமே ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே, குற்றமில்லாத ரத்தத்தை தேசத்துல சிந்த பண்ணி அது நிமித்தமாக தன்னை பலப்படுத்திக் கொள்ளும்படிக்காக எழும்பி போராடுகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் முந்தி கட்டுகிறோம் ஆண்டவரே. அப்பா, இது நிமித்தமாக கர்த்தருடைய கோபாக்கினை பூமியில கொண்டு வரும்படிக்காக எழும்பி போராடுகிற பொல்லாத வல்லமைகளை நாங்கள் முந்தி கட்டுகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆளுகை செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பரிசுத்த சந்ததியாக தகப்பனே உருவாக வேண்டிய பிள்ளைகள் அநேக கருவிலேயே அழிக்கும்படிக்காக எழும்புகிற இந்த பொல்லாத ஆவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால கட்டப்படும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பெண் பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் கர்த்தரே பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
ஆமென் ஆமென். அப்பா நீர் எங்கள் ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தர் நீங்க சொன்னீங்களே உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாகிய நாங்கள் உம்மிடத்துல வந்து உத்தரவாதம் பண்ணும்போது தேசத்துல நடக்கிற தீமைகளை குறைப்பதாக கர்த்தர் நீங்க சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான இந்த தீமைகள் நடைபெறாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் நீங்க பாதுகாத்து கொள்ள வேண்டும்படிக்காகவும் இதற்காக ஜெபிக்கிற அநேகரை கர்த்தர் நீங்க எழுப்ப வேண்டும்படிக்காக உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாய் நீர் எங்களை ஜெபிக்க வைத்த அன்பிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என்ன நேயர்களே, இந்த நாள்லயும் பெண்களுக்கு விரோதமான தீமைகளை குறித்து நிறைய ஆழமான காரியங்களை நம்ம அறிந்து கொண்டு தொடர்ந்து அதற்காக நம்ம ஜெபித்தோம். அது மட்டும் போதுமா? இதை பார்க்கிற நீங்க கூட பெண்களா இருக்கலாம், குடும்ப தலைவிகளா, தாய்மாரா, வாலிப பிள்ளைகளா, ஏன் சிறு குழந்தைகளா கூட இருக்கலாம். அப்போ நம்ம மட்டும் ஜெபித்தா போதாதுல, இதற்காக ஜெபிக்கிற இன்னும் திரள் கூட்ட ஜனங்களை நம்ம எழுப்பணும். அதனால இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த நிகழ்ச்சியை ஜெபிக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயம் நம்மளுடைய ஜெபங்களை கேட்டு பெரிய காரியங்களை செய்வாங்க. அடுத்த முறை இதே போல ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.